சின்ன இன்ட்ராக்ஷன் தான். ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது. ஓகே, இப்போ ஜென்ரலாகவே வந்து இப்போ நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறோம், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுடைய டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும்ல, அதுக்கு தான் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொன்னேன். ஆக்சுவலாக நாளைக்கு 2 நாள் எனக்கு போய்ட்டு கேம்ப். இந்த ஒவ்வொரு மாதமும் டைம் கிடைக்கும் பொழுது வந்து சப்டிவிஷனில் போய் அந்த சப்டிவிஷன் டிஎஸ்பிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பெக்டரை வர சொல்லி அங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் ரிவ்யூ பண்ணுறோம். நம்மளுடைய எவ்வளோ வழக்குகள் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி ஸ்டெப் ப்ராக்ரஸ் பண்ணலாம், எவ்வளோ வாரண்ட் இருக்குது, எவ்வளோ கேஸ் நமக்கு டிஸ்போஸ் ஆகிருக்குது, எவ்வளோ கன்விக்ஷனாக இருக்குது, ஆக்சுவலாக அது என்ன காரணம், இதெல்லாம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் ப்ராக்ரஸ் காமிச்சிட்டு இருக்கோம். சுமார் இது ஆல்மோஸ்ட் ஒரு 35 சப்டிவிஷன் முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஸ்டேட் ஃபுல்லாக லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து 35 சப்டிவிஷன் முடிச்சிருக்கிறோம். ஸோ நாளைக்கு 2 டிவிஷன்ஸ், ஓமலூர், சேலம் ரூரல், சங்ககிரி, மேட்டூர், இந்த மாதிரி இடங்களை வந்து கொஞ்சம் விசிட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் மீடியாவோடய பேசும்போது உங்களுடைய டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் ரைஸ் பண்ணலாம். வில் கிளாரிஃபை த டவுட்ஸ். ஓகே, மீடியா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி உங்கள்கிட்ட சொல்ல வருது? நம்பர் யூஸ் பண்ணிங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் த ஸ்டேட் நிறைய பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, தமிழ்நாட்டில் ரஃப்லி அரௌண்ட் எல்லா சிட்டிஸும் சேர்த்து about 250 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மெயினாக வந்து ரூரல் சப்டிவிஷன்ஸ். ஏன்னா அர்பன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் கமிஷனர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம க்ளோஸ் சூப்பர்விஷன் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி சிட்டியில் வந்து ஓரளவு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரிவ்யூ வந்து டெய்லி பேசிஸ் இருக்கும். பட் ரூரல் ஏரியாஸில் வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து லாண்ட் ஆர்டர் ஸ்டேஷன் 1300 and something மேலே இருக்குது, ஆல்மோஸ்ட் 350 மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து ஒரு ரூரல் சப்டிவிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரூரல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 175-180 வரும். ஸோ அது நான் மேக்ஸிமம் கார்பரேட் ட்ரை பண்ணுறோம். ஒரு 35 சப்டிவிஷன்ஸ் லாஸ்ட் ஒரு 3 months முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 35-40 இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 months முடிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சப்டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவியூவிங் ஆஃபீஸர்ஸ். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஹெச்ஓ வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பார், இல்லை எஸ்ஐ இருப்பார். இப்போ அவங்கள வந்து மாதம் கிரைம் மீட்டிங் எஸ்பி ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லை விசிட் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம இது கொஞ்சம் டீப்பாக வந்து ஏற்கனவே எஸ்பிஸ் ரிவ்யூ பண்ணிட்டாங்க, எல்லா சப்டிவிஷன் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்க நோட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி டிஐஜிஸ் ஐஜிஸ் அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது டூரில் போகும்போது இந்த மாதிரி அவங்க ஃபர்தராக போய் பார்க்கும்பொழுது வந்து அப்போ எங்கே அவங்களுடைய கேப்ஸ் இருக்குது, எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த கிரைம் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த கிரைம் கம்மியாக இருக்குது, நம்ம எப்போ அது ரீசன் என்ன, அது நம்ம என்ன முயற்சி எடுக்கணும். ஸோ அதை மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணும்போது அது ரிசல்ட் எங்களுக்கு தெரியுது ஃபீல்டில். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல எக்ஸலண்ட் ரிசல்ட் எங்களுக்கு ஃபீல்டில் கிடைக்குது. அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் ஜஸ்ட் வாண்ட். என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருது? சரி, ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிஎஸ்ஆர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவில் டிஸ்பியூட் தான் இருக்கும். லேண்ட் டிஸ்பியூட்டு, மணி டிஸ்பியூட்டு, ஃபேமிலி டிஸ்பியூட், டொமஸ்டிக் குவாரல், இதை மாதிரி இஷ்யூஸ் தான் மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக போகும். நீங்கள் பழைய ஐபிசி இன்னைக்கு ப்ரெசென்ட் பிஎன்எஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே வந்து வாய் தகராறு, இல்லை அடிப்படை தகராறு, ஹார்ட் கேசஸ், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக்சிடென்ட் கேசஸ் ஆர் சூசைட்ஸ், இதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சார், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா கொலை சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. அதுடைய ஓகே, ஸோ இதுதான் இது வந்து இந்த ஒரு இதை வந்து எங்கள் ஆக்சுவலி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் நான் ஒரு 2001 டேட்டா எடுத்து நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கோம். 2001 வருஷம் ஆவரேஜாக எவ்வளோ மாடல் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி நாங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா ஆவரேஜாக தமிழ்நாட்டில் ஒரு சில வருடங்களில் நடந்த 150 to 160 கொலைகள் வந்து மாதத்துக்கு நடந்துட்டு இருந்தது. இது வந்து நாங்கள் ரீசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன ஒவ்வொரு கொலைகள் என்ன காரணத்துக்காக நடக்குது அதை போல டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணாங்க. இப்போ நம்ம ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கிறாங்க, அவங்க டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எஸ்பிஸ், கமிஷனர்ஸ், டிஐஜிஸ் இவங்க ரிவ்யூ பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எங்களால் கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் ட்ரை பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது லாஸ்ட் இயர் எங்களுக்கு சிக்னிஃபிகண்டாக ரிசல்ட் தெரிஞ்சது. யூஸ்வலாக வந்து ஆதாயத்துக்கு நடக்கக்கூடிய கொலைகள் வந்து சில வருடங்களில் 100க்கு மேலேயும் இருக்கும். சில ஆவரேஜாக வந்து 89, 90 அந்த மாதிரி ரீச் ஆகும். முதல் முறையாக லாஸ்ட் வந்து பிலோ 70 வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு முயற்சி எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லா ரிசல்ட் தெரியுது, நல்லாவே தெரியுது. அடுத்ததாக வந்து இந்த ரவுடிகள் கொலை நடக்கும். இது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா வருஷம் அங்கங்கே நடக்கிறது உண்டு. அது சிக்னிஃபிகண்டாக 50% குறைஞ்சது லாஸ்ட் இயர். இது காரணம் என்னன்னா இந்த ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த மெமோ அவங்க கொடுப்பாங்க இன்புட்ஸ். அதை பேஸ் பண்ணி கீழே எஸ்பிஸ், கமிஷனர்ஸ் இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நேற்று மட்டுமே ஐ திங்க் 2 days பேக் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 கொலையை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க.
இது யாருக்கும் வெளியே தெரியறது இல்லை. நாங்கள் அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்ததும் கிடையாது. ஸோ ஒரே நாளில் 3 கொலைகள், அது ஜாதிய கொலைகளாக கூட இருந்திருக்கலாம். அதை ப்ரிவென்ட் பண்ணி அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளை ரொம்ப பாசிட்டிவாக ஸ்பெஷல் டீம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்ட் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 months 11 months இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஆவரேஜ் மர்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 120 per month கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் அச்சீவ்மெண்ட். யூஸ்வலாக வந்து 150 160 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு வந்து 135 140 ரேஞ்சில் இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 months-ஆகவே ஆவரேஜாக வந்து இட்ஸ் அபவுட் 120 110 120 லெவல் கொண்டு வந்துடும். இது நம்ம இன்னும் ஃபர்தராக இன்னும் மெத்தடிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது நிச்சயமாக 100 கீழே கொண்டு போனால் நல்லா இருக்கும். எந்த மாவட்டத்தில் சார் நீங்க சொல்றது சரி சார், நீங்க சொல்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி சொல்றீங்க. இது சட்டம் ஒழுங்கு போலீஸாரே ஓசியு ரிப்போர்ட் படி தான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், எஸ்ஐயு ரிப்போர்ட் படி தான் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சில ஸ்டேஷன்ல குறிப்பாக ஒசூர்ல இல்ல தவறான செய்தி. என்ன காரணம் சொல்றேன்னா, இப்ப திருநெல்வேலி மாவட்டம் நடக்குன்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த எஸ்பி ஸ்டாஃப், அந்த எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் அவங்களே எடுக்கக்கூடிய முயற்சி. இது வந்து ஓசிஐ கொடுத்த இன்புட்னாலே அதனால கிடையாது. எல்லா மாவட்டங்களையும் செப்பரேட்டா எஸ்பிஸ் கிட்ட ஸ்பெஷல் டீம் வச்சு அவங்க தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சிக்னிஃபிகண்டா ரிசல்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சார் கொங்கு மண்டலத்தில் அனுபவத்தான அதிகாரிகள் இருக்கிறீங்க, இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து மர்டர். நீங்க சார் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அதே மாதிரி சார் இங்க சேலம் இருந்தாங்க, சார் திருப்பூர்ல இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தும் அனுபவமான ஆட்கள் இருந்தும் கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து மூதாட்டிகள் முதியவர்கள் கொலை செய்யப்படுறாங்களா? இது என்ன சார்? ஓகே, இது ஒரு ரீசன் சொல்றேன். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து கொலைகள் அதிகமாக நம்ம வருஷம் நாங்கள் ஆவரேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென் மண்டலத்தில் பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து மொத்தம் வந்து 10 மாவட்டங்கள் இருக்குது. பெரிய மாவட்டங்கள் எல்லாமே பெரிய மாவட்டங்கள், பாப்புலேஷன் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்கும். நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ஸும் ஜாஸ்தி. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆவரேஜாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கொலைகள் இருக்கும். 2வது அதிகமாக ரிப்போர்ட் ஆகுறது வந்து மேற்கு மண்டலம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து நார்த்தாக இருக்கும், சென்ட்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ரீசன் என்னன்னா, இங்கே வந்து பல காரணங்கள், அதாவது மர்டர் வந்து ஒரு பேஷனேட் கிரைம் மாதிரி. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும், இல்ல ஃபேமிலி அப்பா பையன் பிரச்சனையா இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இருக்கும், இல்ல வேற ஏதாவது காதல் தகராறுகள் அது மாதிரி இருக்கும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. நீங்க கேட்ட அந்த குறிப்பாக வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் நாங்கள் எடுத்த டேட்டால பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கொலைகள் ஃபார்ம் ஹவுஸ்ல மட்டும் நடந்திருக்கு. 26 people. நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 years 10 yearsல ஃபர்ஸ்ட் 5 years 6 years பாத்தீங்கன்னா ஒரு 13, இப்போ ஒரு 13. அது ஆல்மோஸ்ட் அந்த இது ட்ரெண்ட் சேமா இருக்குது. இது கண்டிப்பா குறைக்கணும். இப்போ அதுக்கு நாங்கள் ஸ்டெப் தான் ஃபர்தர் என்ன பண்ணீங்கன்னா பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த சிசிடிவி கேமரா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்றது, இன்னும் பல இடங்கள்ல இந்த வாட் இஸ் இட் வார்னிங் சிஸ்டம்ஸ் இதில் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம், எந்த அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போட முடியுமாங்கிறதுக்காக. ஒரு சப்டிவிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் பெருந்துறை சப்டிவிஷனில் மட்டுமே சுமார் 3500 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு அவ்வளோ போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ரீச் பண்ணுறது, கவர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் ஃப்ளைட்லேருந்து நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக தெரியும், எங்கேயா 1 or 2 ஹவுசஸ் தெரியும். ஸோ அப்போ அந்த ஹவுசஸ்க்கு வந்து மெயின் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக இந்த வார்னிங் சிஸ்டம்ஸ் anything ஏதாவது சைரன் மாதிரி ஏதாவது சப்போஸ் இந்த சோலார் இதில் வச்சு ஏதாவது பண்ணோம்னா அதுக்கு we are working on that also. அதுவும் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பண்ணோம்னா கொஞ்சம் கண்டிப்பாக இன்னும் ஃபர்தராக நம்மளால குறைக்க முடியும். சிசிடிவி கேமரா பொறுத்தது கொஞ்சம் சேலம் சிட்டியை பொறுத்தவரை 11,669 கேமரா இருக்கு. ஆனா செயல்பாட்டில் உள்ள கேமரா எவ்வளவு? அதை வந்து ஃபர்தரா எல்லாமே ஃபர்தரா ரிப்பேர் ஆனாலோ ஃபர்தர் சாஞ்சு கிடந்தாலோ இப்படி கிடந்தாலோ யாருமே கண்டிப்பா எல்லாமே ஜியோ டேக் பண்ணி இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டும் கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா மெயின்டைன்ஸ் பண்றது. ஃபண்ட் இஸ் ஆல்சோ பீன் சாங்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாம் ஜியோ டேக் பண்ணி ஸ்டேட் டெக்னிக்கல் சர்வீசஸ் மூலமாக அதுவும் நடந்துட்டு இருக்குது. சுமார் நியர்லி அபவுட் 3 to 4 lakh கேமராஸ் வந்து ஜியோ டேக் பண்ணி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ எந்த இடத்துல கேமரா இருக்குது, அந்த எந்த பொசிஷனில் இருக்குது, அது லேட் லாங் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் சிறப்பாக. தமிழ்நாட்டில் பொதுவான ஸ்ட்ரென்த் இருக்காங்க சார் போலீஸ் ஸ்ட்ரென்த். போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது எங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்கு தேவை தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபோர்காஸ்ட் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் ஈவெண்ட்ஸ் இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இல்லை ஒரு கான்ஃபரன்சஸ் நடக்கும், மீட்டிங்ஸ் நடக்கும், விஐபி விசிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அட் த சேம் டைம் கிரைமும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகும். ப்ளஸ் மற்ற ஸ்பெஷல் லாஸ் லோக்கல் லாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதுவும் நாங்கள் நிறையா பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சா பிடிக்கிறது, சாராயம் பிடிக்கிறது, லாட்ரி கேஸு, இதெல்லாம் பார்க்கும்போது ஹெவியான ஒர்க் லோடு தான். இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஸ்டேஷனில் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சில ஸ்டேஷனில் ஹெவியாக இருக்கும். இப்போ எஸ்பிஸ் கமிஷனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே ஒர்க் லோட் கம்மியாக இருக்கோ அங்கே இருக்க ஸ்ட்ரென்த் எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒர்க் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
அது ஓரளவு எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்றோம் ஆக்சுவலா. பட் கண்டிப்பா ஸ்ட்ரென்த் தேவை தான். சரி, இப்ப பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே மதங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சது, இந்து மதங்களுக்கு மட்டும், இந்து மத நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல தவறான செய்தி. அது வந்து அதாவது வந்து யாருக்கும் வந்து அவங்க கொஸ்டினர் கொடுத்து அந்த எந்த போர்காஸ்டா இருந்தாலும் சரி, அவனோட கேள்விகள் பதில் சரியா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க. கொடுக்காம யாருக்கு தெரியாது. மதுரையில் இந்து முன்னணி மாநாடுக்கு அவ்வளவுதான் போலீஸ் வந்து இழுத்தடிச்சிருக்காங்க. இல்ல அதாவது வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்குது, அதுக்கு இன்னும் பதில் வரல. ஹைகோர்ட்ல மேட்டர் திருப்பி அகைன் 12th கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்து திருப்பி அகைன் 13th ஹியரிங் இருக்குது நினைக்கிறேன். 10 முடிவு பண்ணுவாங்க. பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறதுக்கு இல்லீகல் சேல்ஸ் எதுவுமே வந்து காவல்துறைக்கு தெரியாம நடக்கிறதில்ல அப்படின்னு பெரும்பாலான பொலிட்டிஷியன்ல இருந்து எல்லாருமே, பப்ளிக்ல இருந்து எல்லாருமே அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல நான் ஏத்துக்கல. ஏன்னா ஒரு சில தவறு பண்றோம், கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அப்படி தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பா சஸ்பெண்ட் பண்றோம். ஒரு சில செயல்களை அரெஸ்டும் பண்ணிருக்கோம். காவல்துறையில யாராவது வந்து இத மாதிரி அதாவது வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு உடனே இருக்கிறாங்களோ சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், அரெஸ்டும் பண்ணிருக்கோம். பெரும்பாலுமே அந்த மாதிரி தான் பொலிட்டிஷியன்ல இருந்து எல்லாருமே அதுதான். அதாவது வந்து பப்ளிக் பெர்செப்ஷன் வித்தியாசம். நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறதும் முக்கியம் இல்ல. அப்ப எதுக்காக சஸ்பெண்ட் பண்றோம், எதுக்காக அரெஸ்ட் பண்றோம், எதுக்காக அக்யூஸ்டா கொண்டு வரோம், என்ன கூடுதல் நடவடிக்கை டிபார்ட்மெண்ட்லயே சஸ்பெண்ட் 15 நாள் அவங்களுக்கு பணி கொடுக்கறது அந்த மாதிரி இல்ல. சஸ்பெண்ட்ல 15 நாள் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல எக்ஸாம் 6 மாசமா இருப்பாங்க. அது கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் பொறுத்து அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி செயல்பட்டாரு அதுக்கேற்றாப்புல பார்த்தா டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வந்து கடுமையா கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து ஒரு டேட்டா கூட எடுக்கலாம். நாங்க வந்து எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இது கூட ஷேர் பண்ணலாம். கிடையாது சார். இப்ப இந்த பெரும்பாலான குற்றங்கள் போதைப் பொருட்கள் பயன்பாட்டினாலதான் நடக்குதுங்கிறாங்க. போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கையும் இருக்கு, இருந்தாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஒரு 20 years டேட்டா பார்க்கறோம். இப்போ 20 years டேட்டா பார்க்கும் பொழுது இந்த வருஷம் இது வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த ஐபிசி பிஎன்எஸ் கேஸ் இருக்குல்ல டிக்ளைன் ஆகுது. அப்போ குற்றங்கள் குறையுதுன்னு அர்த்தம். லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐபிசி பிஎன்எஸ் கேஸ் நம்ம பார்க்கும் பொழுது அது குறையுது. நீங்க சொல்றபடி போதைப் பொருளோ இல்ல இதோ அதனால காரணம் நம்ம கூட என்ன செய்யணும். அந்த ஐபிசி கேஸ் பிஎன்எஸ் கேஸ் கூட இல்லை, அது குறைஞ்சிட்டு வருது இல்ல, அது டிராஸ்டிக்காவே குறையுது. அந்த போதைப் பொருட்கள் புழக்கம் கூடிட்டு வருது. அது காரணம் சொல்றேன். அதுக்கு என்னன்னு காரணம் சொல்றேன். காரணம் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் டிரைவ், தி சீஜர், சிக்னிபிகன்ட் சீஜர். இந்த அளவுக்கு நான் 30 வருஷம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு கஞ்சாவுக்கு அகேன்ஸ்டா யாரும் ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. நான் 30 வருஷம் சர்வீஸ்ல நானும் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு டிரைவ் யாரும் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையா அவ்வளவு அக்ரெசிவா அவ்வளவு சின்சியரா டிரைவ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே பிரஷர், எல்லா எஸ்பிக்கும் எல்லா கமிஷனரும் டெய்லி கேட்டோம்னா எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க, எவ்வளவு செக்யூர் பண்ணிருக்கீங்க, வேற ஸ்டேட்டை போய் பிடிச்சிட்டு வாங்க, அங்கிருந்து சப்ளை அங்கே போய் பிடிச்சிட்டு வாங்க, யார் சோர்ஸ் யார் சப்ளை பண்றாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம் சார். உங்களோட குற்றங்கள் வெளியே வர மாட்டேங்குது சார். தெரியாத பெரிய வரணும் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ட்ரெயின்ல வந்து கஞ்சா கடத்துறது விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாலை சாலையிலயும் வருது, ட்ரெயின்லயும் வருது, பஸ்லயும் வருது, எல்லாரும் சாலை வருது, அதிகமா ஃபிளைட்லயும் வருது, எல்லாலயும் வருது. ரைட்டா? இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டிரெவன்ஸ் ஆபரேஷன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஸ்பெஷல் டீம் வச்சிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம் இதுக்காக டெடிகேட்டா ஒர்க் பண்றாங்க. அங்க பேட்டர்ன் வந்து யாரு அந்த ஊரை விட்டு வெளியே அதிகமா போறாங்க, யார் ஆந்திராவுக்கு போறாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஆந்திரா ஒரிசா பார்டர். அப்ப அங்க யாரு டிராவல் பண்றாங்க, ட்ரெயின்ல வர்றவங்க யாரு, எந்த ஊருக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் அந்த படி வராங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சில சமயங்களில் நம்ம மாட்டோம், சில மாட்டாம இருக்கலாம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீஷர் பார்க்கும் பொழுது கடந்த இத்தனை வருஷத்துக்கு இல்லாம சிக்னிபிகண்டா பண்றோம்னா என்ன, உண்மையிலே வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு நம்ம எடுத்து அடிக்கிற அடி தான். அதான் ஒரு காரணம் சொல்லணும். பட் இவர் சொன்ன மாதிரி அந்த ட்ரெயின்ல கொண்டு வரது எவ்வளவு கஞ்சா பிடிக்கிறோம் அப்படிங்கிற எடுத்தோம் ஏற்பாடு இருக்கிற அந்த கஞ்சான்னு காட்டுறாங்க. பட் அதுக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையா? அக்யூஸ்ட் எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் அது அவங்களுக்கு ரிப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. அது ஏன் வந்து ஓகே கண்டிப்பா கொடுத்துருங்க. ஷேர் எடுக்கணும் சார். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து போகாத மாவட்டம் கிடையாது, இல்லாத மாவட்டம் கிடையாது. இப்ப சேலத்துல கூட டிசியா இருந்தீங்க, கோயம்புத்தூர்ல கமிஷனர், சேலத்துல டிசியா இல்ல தப்பு. சரி கோயம்புத்தூர்ல கமிஷனர் இருந்தீங்க, எல்லாம் இதுல கூட இந்த உளவுத்துறையில கூட இருந்திருக்கீங்க. ஆனா முற்றிலும் அதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னும் எந்த ஒரு குற்றத்தையும் நம்ம முற்றிலும் ஓடிக்கொண்டு யாரும் ஒரு சவாலை சொல்ல முடியாது. குறைக்கலாம், தடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ரைட்டா? அது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை. இது காலகாலமா பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து சமுதாயமே சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால கண்டிப்பா சிக்னிபிகண்டா குறைக்க முடியும். இப்ப போலீஸ் துறை மட்டும்தான் இதெல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணுங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இது வீடு லெவல்ல நான் பண்ணோம், காலேஜ் லெவல்ல பண்ணோம், ஸ்கூல் லெவல்ல பண்ணணும். அதுதான் இவ்வளவு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இப்போ வந்து
முன்னாடி அவேர்னஸ்லாம் கிடையாது. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் கஞ்சாவை பற்றியோ இல்லை கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் எதுவாக இருந்தாலும் சரி நிறைய அவேர்னஸ் கம்பெயின் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனாலே கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வருது, மக்களும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் எங்களால் இப்போ பாசிட்டிவாக எஃபெக்டாக பண்ண முடியும். இன்ஜெக்ஷன் இப்போ வந்து நீங்க போதைப் பொருள் கஞ்சா இதெல்லாம் தடுத்துட்டு போனா இப்போ இன்ஜெக்ஷன் அது குறிப்பா சேலத்துல வந்து ரொம்ப வந்து இப்பதான் நம்ம வந்து கஞ்சான்றது காவல்துறை வந்து ஒரு இலையா மட்டும் தான் பாக்குது சார். சாக்லேட்ல பிஸ்கெட்ல கஞ்சா சாக்லேட் சீஸ் பண்றாங்க, கஞ்சா ஆயிலும் சீஸ் பண்றாங்க, இந்த சீஸ் எல்லாமே நடக்குது. பப்ளிக் சைட்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. ஆனா பப்ளிக் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி சொன்னா ஃபுல் டேட்டாஸ் அவங்க கிட்ட கேக்குறாங்க. இமிடியேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம கொடுத்தா அது நடவடிக்கை இல்ல. எல்லா விதமான டீடைல் நம்ம கிட்ட கேக்குறாங்க. எக்ஸ்போஸ் ஆக கூடாது, பப்ளிக் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண கூடாது. தட்ஸ் பி வெரி சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க கண்டிப்பா சொல்லிடுறோம். பட் பொதுவாகவே வந்து நிச்சயமா சொல்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பார்த்தோன்னே தெரியும், நிறைய சீஷர் பண்ணணும்னு நினைக்கும். அப்ப நிறைய கஞ்சா புழங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும். இது வந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் உலகிலும் எல்லா நாடுகளிலும் ஒரு பிரச்சனை. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் கிடையாது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுறோங்கிறதா முக்கியம். அந்த பிரச்சனையை வந்து நிச்சயமா நம்ம ரொம்ப தீவிரமா நம்ம வந்து கடுமையான முறையில் நம்ம அதை அட்டாக் பண்றோம். இதுக்காக நம்ம செப்பரேட் மெடல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஒர்க்ல யார் சிறப்பாக பண்ணிடுறாங்களோ வருடம் வந்து 5 மெடல் வந்து கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் மெடல் நம்ம கொடுக்குறோம், அவார்டு கொடுக்குறோம். இதை வந்து இதுக்காகவே பலர் வந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்க. போலீஸ்ல அத்தனை ஸ்பெஷல் டீமும் வந்து நான் இவ்வளவு சீஸ் பண்ணேன், நான் இவ்வளவு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணேன், இவ்வளவு பேர் டீடைன் பண்ணேன், இவ்வளவு கேஸ் கன்விக்ஷன் வாங்கினேன். இப்போ மதுரை சிட்டி ஒரு சின்ன கிளாசிக் எக்ஸாம்பிள். முன்னாடி வந்து மதுரை சிட்டி வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து கொலைகள் ஜாஸ்தியாக நடக்கும். அதே மாதிரி கஞ்சா மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்ல அந்த அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்ச். எதில் சொல்றேன், ஆவரேஜா அந்த கொலைகள் அந்த மாநகரத்தில் வந்து பிட்வீன் 40 to 50 நடக்கும், 40 to 50. இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் போடுற ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 25 இருந்தாலே வருஷம் எண்ட் ஆகும்போது ஒரு 25 வர சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் போலீசிங் வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன பிரச்சனை அந்த ஊரில் இருக்குதோ, அந்த பகுதியில் என்ன இருக்குதோ அந்த இஷ்யூ நம்ம அட்ரஸ் பண்ணும் பொழுது உடனே ரிசல்ட் தெரியாது. இப்போ மதுரை நாங்கள் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் போட்ட வந்து ஒரு விதை வந்து இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட் தெரியுது. அதாவது யார் ஸ்பெஷல் டீம் போட்டு என்னென்ன கேங் இருக்காங்க, என்ன ரவுடி இருக்காங்க, கஞ்சா கேங் யார், இதெல்லாம் போட்டு சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னைக்கு கஞ்சா சீஷரும் நான் சிட்டி மதுரை சிட்டியில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் ஆக்சுவலி உள்ள இருக்கிறான், கன்விக்ஷன் ஆகிட்டான். எல்லாருக்கும் 10 வருஷம் 15 வருஷம் கன்விக்ஷன் உள்ள உட்காந்துருக்கான். அதே மாதிரி மர்டர் கேஸ்ல கன்விக்ஷன் வாங்குறாங்க. ஸோ மர்டர் கேஸ் அக்யூஸ்லாம் பிடிச்சி உள்ள போடுறாங்க. அப்படி போடும்பொழுது அந்த கேங் ரைவல்ரி இந்த மாதிரி தான் கண்டிப்பாக பாசிட்டிவ் எல்லா இடங்களையும் குறையும். சார் மக்கள் வந்து அந்த அதிரடி தான் எதிர்பார்க்குறாங்க, குறிப்பா என்கவுண்டர் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. குற்றம் குறையணும் அதுதான் சட்டப்படி பண்ணாலே போதும் அடங்கும். இல்ல ஆனா அதுக்கு வந்து காவல்துறை அது கூட தயங்குறாங்க. அதாவது வந்து என்ன மாதிரியான எங்களுக்கு லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம். ஹியூமன் ரைட்ஸ் ஜெயச்சந்திரன் இல்ல சார், யாரால தான் சார் யாரும் எங்களை பொறுத்த வரைக்கும் லீகலி வாட் இஸ் பெர்மிசிபிள், வாட் இஸ் லீகலி அலௌட், அந்த நடவடிக்கை எடுத்தா சரியா இந்த சிசிடிஎன்எஸ் இ ஃபைலிங் இந்த மாதிரி வந்து காவலர்களே பார்த்தல இப்பதான் புதுசா இது பண்றதுனால அதிக பணிச்சுமை இருக்குங்கிறாங்க. அதுக்காக ஒரு காவலர் வேலிட் பாயிண்ட் ஒரு நீங்க டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு டிரான்சிஷன் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம எல்லாமே போக்சோ ஆக்ட் ஏன் அதிகமாகுதுன்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்தது 2012 அந்த சட்டம் தான், மக்களுக்கே தெரியாது. இப்போ 2012 வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க போக்சோ பார்த்தீங்கன்னா அதிகமாக கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்காது. ஏன் இப்போ அதிகமாக கூடுது? மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க, அதை வச்சு அவேர்னஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. இது ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு வந்து சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்களும் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது ஓ இது ஒரு குற்றம், இதை நம்ம காவல்துறை சொன்னா நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லும் போது நேச்சுரலா அது வந்து இதாகும். பட் அதுக்காக இதே மாதிரி இன்க்ரீஸ் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டேபிளைஸ் குறைய ஆகும். எந்த ஒரு குற்றங்களும் மற்ற மக்கள் ரிப்போர்ட் ஆகும்போது நம்ம நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது பீக் ஆகி திருப்பி கண்டிப்பா டவுன் ஆகும், ஸ்டெபிலைஸ் ஆகும். அதே மாதிரி தான் எல்லா விதமான குற்றங்களும். இப்போ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் என்ன நினைக்கணும், ஒவ்வொரு கிரைம் கேட்டகரி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரைம் ஃபார் 10 years ஒரு நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. எல்லா போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரைம்ஸ் ஃபார் 10 years. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டேஷன்ல குற்றங்கள் கூடுதா குறையுதா. அதே மாதிரி நாங்கள் மாசம் ரிவ்யூ பண்ணும் பொழுது இந்த மாசம் கூடியது எந்த மாவட்டத்தில் கூடியிருக்குது, எந்த காரணம், அதுக்கு என்ன ரீசன், அப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கு காரணம் கேட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்லாம் ஹாட்ஸ்பாட் போலீசிங் சொல்றாங்க. அந்த மேப் பண்ணி எங்க ஹார்ட் கேஸ் ஜாஸ்தியா இருக்குது, எங்க அட்டெம்ப்ட் மர்டர் ஜாஸ்தியா இருக்குது, இதை மேப் பண்ணி நிறைய எக்ஸ்ட்ரா போலீஸ் அனுப்புறது, எக்ஸ்ட்ரா பீட் அனுப்புறது, கொஞ்சம் எஸ்ஐ கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போக சொல்லும் போது போகும்போது அங்கே கண்டிப்பாக குற்றங்கள் குறையும்.
இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா கமிஷன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய டீம்ஸை போட்டு ஈவினிங் 5 o'clock ரவுண்ட்ஸ் பண்ண சொல்லி வெஹிக்கிள் செக் பண்ண சொல்லி அவங்களுக்கே தெரியும் இது பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக குற்றங்கள் குறையுங்கிறது. ஸோ எங்களுடைய பணி வந்து குற்றங்களை தடுக்கணும், குற்றங்களை குறைக்கவும் செய்யணும். அதான் நம்மளுக்கு பாசிட்டிவாக. சார் சொன்ன மாதிரி நிறைய அப்பெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பிரஸ் மீட் நடக்கும், அதுக்கப்புறம் அது இயர்லி ஒன்ஸா மாறிச்சு. இப்ப அதுவும் இல்ல. இடைவெளி எதனால மீடியாவை பேஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வேணும், ஒரு இது வேணும், சிலங்களுக்கு ஒரு இனிபிஷன் இருக்கும், ஒரு ஷைனஸ் இருக்கும். பட் நாங்க என்கரேஜ் பண்றோம், எல்லாரும் தைரியமா பேசுங்க, நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க, பிராங்கா டிரான்ஸ்பரண்டா பேசுங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. தென் மாவட்டங்கள்ல பிடிபடுற கஞ்சா, குட்கா, போதை பொருட்கள் இந்த வழியெல்லாம் வருது, பெங்களூர்ல இந்த வழியெல்லாம் வருது. அப்ப இதை தடுக்கிறதுக்கு, அதாவது ஒசூரோ, தருமபுரியோ, கிருஷ்ணகிரியோ, சேலமோ தடுக்கிறதுக்கு என்ன சார் அது ஆக்சுவலி எல்லா செக் போஸ்டும் இருக்குது. பார்டர் செக் போஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லியிருக்கிறோம், அந்த செக் போஸ்ட் செக்கிங் பண்ண சொல்லியிருக்குது. இது போக அப்பப்போ சர்ப்ரைஸ் ஆபரேஷன்ஸ். இது இந்த மாதிரி எனி ஸ்மக்லிங், அது கஞ்சாவா இருக்கட்டும், இல்ல லிக்கரா இருக்கட்டும், இல்ல குட்காவா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்பெசிஃபைடா இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஆபரேஷன் பண்ணா ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா அந்த பொருள் எல்லாமே வந்து அவருடைய கமர்ஷியல் கெயினுக்காக பண்ணக்கூடியது. அவன் ரிஸ்க் நிறைய யோசித்து தான் பண்ணுவான். ஒன்று பிரைப் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா அவனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம பண்ணணும், ரைட்டா? பட் எங்களுடைய சீஷர் வந்து ரொம்ப லட்சக்கணக்கில் இருக்கு. குட்கா சீஷர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீஷர் சிக்னிஃபிகண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அப்படி அதில் உள்ள ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் வெரி ஹெவி. இப்போ சின்ன உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கஞ்சா எடுத்தீங்கன்னா ஆந்திராவில் வாங்கும் பொழுது எத்தனை இல்ல இல்ல அங்க அங்க கம்மி, அங்க ரொம்ப கம்மி, இல்ல ரொம்ப அதை விட கம்மி. இல்ல இல்ல அவ்வளவு இருக்கு, 4000 தான் இருக்கும். இங்க வரும் பொழுது அப்படியே ஜாஸ்தியாகும். எதுக்காக இந்த ரிஸ்க் எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா அதுல உள்ள ப்ராஃபிட் மார்ஜின். ஏன்னா ஒரு தடவை ஒரு லாட் அடிச்சுட்டோம்னா பெரிய லாபம் வந்துட்டு அந்த ரிஸ்க் எடுப்பான். எங்களுடைய லக்கு வந்து அதாவது நாங்க பிடிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். நிறைய எஸ்பி ரொம்ப சிக்னிஃபிகண்டா சீஸ் பண்ணி டெக்னாலஜி வைஸா வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க சார். யாரு நீங்க இன்னும் கஞ்சா ஒன்றதெல்லாம் கிடையாது, எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் டெக்னாலஜிஸ் ரொம்ப. அவன் ஒரு தடவை கூட தப்பு பண்ணக்கூடாதுங்க, மாட்டக்கூடாதுங்க. கொரியர் கம்பெனி மூலமா டெலிவரி பண்றாங்க. அது கொரியர் கம்பெனில அதெல்லாம் வந்து காலங்காலமா நடக்குது. நான் என்சிபில 5 வருஷம் டைரக்டரா இருந்தேன். அப்ப இருந்தே கொரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து அவன் ஸ்டடி பண்ணிட்டே இருப்பான், எப்படி பிடிக்கிறாங்க, எங்க பிடிக்கிறாங்க, ஏர்போர்ட்ல பிடிக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பிடிக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பிடிக்கிறாங்க. உடனே கூரியர் மாத்திடுவான். நம்ம கூரியர்ட்ட லைசன்ஸ் வைக்கணும், அவங்ககிட்ட சொல்லி என்னென்ன பார்சல் எப்படி வருது, எதை சந்தேகப்படணும், யார் புக் பண்ணியிருக்கிறா, யார் வந்து புக் பண்ணா. ஸோ அவங்ககிட்ட பற்றி நிறைய கூரியர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேஷன்கள் நடந்தது. இந்த நுழைவு என்ட்ரன்ஸை தடுக்கிறாலே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இதாக. அதாவது ஒரு பார்டர்ங்கிறது வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் பார்டர் வரும்பொழுது எவ்வளவு பெரிய போரஸ் பார்டர் இருக்குது, நம்மளால செக் போஸ்ட் போட முடியுமா? செக் போஸ்ட் போடணும். ஒன்லி இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் தான் அது பண்றாங்க, ஓரளவு பண்றாங்க. பட் என்னன்னா குளோபலி நீங்க எங்க பார்த்தாலும் உலகத்தில் எங்க இருந்தாலும் சரி அந்த ஸ்மக்லிங் ஆஃப் குட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா டோட்டலா நம்மளால வந்து குறைக்கலாம். அதான் குறைக்கலாம். ஒன்லி திங் யூ கேன் ரெடியூஸ். எந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்ட் வீக் ஆஃப் வந்து அந்த எஸ்எஸ்ஐ கீழே இருக்கவங்களுக்கு அது முறையா வழங்கப்படுறது. வெறும் மன உளைச்சல்ல குமுறல் இருக்காங்க காவல்துறையினரே, அது முறையா கொஞ்சம் அவங்களுக்கு எங்களை போலீஸ் ஹெட் குவார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த தடையும் கிடையாது. கண்டிப்பாக லீவ் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் லீவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா கொடுங்க. ஒரு ஸ்டேஷன்ல ஒரு நாள் வந்து ஒருத்தர் 2 பேர் வராம பண்ணணும் குறை கிடையாது. பட் ஒரு சில சமயங்கள்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். இப்போ நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஷன்ல அன்னைக்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஒரு சூசைட் கேஸ், 2 ஹர்ட் கேஸ், ஒரு 4 கேஸ் வச்சு வச்சுக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா ஹாஸ்பிட்டல் போற வேலை, இதுக்கு தேவையான ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்குறது, போஸ்ட்மார்ட்டம் பண்றது, பாடி ஹேண்ட் ஓவர் பண்றது, இது எத்தனை காவலர்கள் தேவைன்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் அரெஸ்ட் பண்ணும் பொழுது எஸ்கார்ட் கொண்டு போகணும், கோர்ட்டு கொண்டு போகணும். அப்ப அதுக்கு எத்தனை காவலர் இருக்காங்க? அந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு சில சமயங்கள்ல எப்படி கொஞ்சம் நேரம் லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்குது. அது கூட நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் அந்த ஒரு நாள் நீங்க காவல் வந்து கண்டிப்பா விடுப்பு வந்து கண்டிப்பா கொடுங்கிறத இன்சிஸ்ட் பண்றோம். சார், காவலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையங்கள்ல வந்து நிதி சுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால வந்து அதிகாரிகள் கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் சார், நீங்க சொல்லுங்க. நிதி சுமை அதிகமா இருக்கு சொல்லி மன உளைச்சல் இருக்காங்க சார். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெனியூ பண்ணணும். ஆனா அந்த வண்டிகள் ரெனியூ பண்ணாம இருக்கும்போது அதிகாரி உயர் அதிகாரிகள் வரும்போது அந்த வண்டியை சரி பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க. அதனால வந்து அதிகாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் பணத்தை வாங்கி அதை ரெடி பண்றாங்க. சோ இந்த சூழ்நிலை வரும்போது குற்றச்சம்பவங்கள் நடவடிக்கை உறுதுணையா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆக்சுவலா வந்து
எங்களுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து அகைன்ஸ்ட் கண்டம்னேஷன் தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. அதாவது இத்தனை வெஹிக்கிள் நம்ம கண்டம் பண்ணிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரும். முதல் முறையாக இந்த தடவை 250 புது வாகனங்கள் காவல் நிலையங்களுக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து டைரக்டா காவல் நிலையத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது பேர் போட்டே வந்திருக்கும். அந்த கன்சர்ன் போலீஸ் சார் கொடுக்குறாங்க சார். ஆனா இப்போ வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு நம்ம 2 இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுனால இப்ப கிரைம் இன்ஸ்பெக்டருக்கும் எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் கேக்குறாங்க. அதனாலே அட்லீஸ்ட் கூட்டிட்டு போறது கூட வண்டி இல்லாம டிராவல்ஸ் வண்டி எடுத்து போயிட்டு வராங்க. வருஷம் இந்த வெஹிக்கிள் பொசிஷன் வந்து கண்டிப்பா மேட்டர் ஆஃப் 10 இயர்ஸ்ல சரியாயிடும். சேலம் சிட்டில 14 எலிமெண்ட்டுக்கு 14 கிரைம் கொடுத்திருக்காங்க. அந்த 14 கிரைமுக்கு கொடுத்த இன்ஸ்பெக்டர்களுக்கு இந்த வீக்கில் அலாட்மெண்ட் ஆகல. காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 15,000 கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, பல்வேறு சம்பவங்கள் நடக்கும்போது அங்க செலவு பண்ண வேண்டி வரும்போது காசு இல்லாதனால குற்ற சம்பவம் நடக்கிற இடத்துல காசை வாங்கி செலவு பண்றாங்க. இது அரசாங்கத்துல வந்து தனியாக குற்றவாளிகள், அதாவது அரெஸ்ட் பண்றோம்ல, குற்றவாளின்னு சொல்ல முடியாது, எந்த அரெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஃபீடிங் சார்ஜ் தனியா இருக்குது. அந்த ஃபீடிங் கொடுத்துட்டு அந்த பில்ல கிளைம் பண்ணலாம் அந்த இன்ஸ்பெக்டர். இது நிறைய பேர் கிளைம் பண்றது இல்ல, அது அவங்களுடைய தவறு. அண்ட் ஆல்சோ கண்டிஜென்சி செக்ஷன் ஒரு 10,000 மாசம் கொடுக்குறோம். ஒரு பேப்பர் வாங்கணும், பேனா வாங்கணும், அதுவும் கொடுக்குறோம். இது எல்லாமே இந்த இன்ஸ்பெக்டருடைய பொறுப்பு. இது என்னன்னா இதெல்லாம் வரவு செலவு கணக்கு வைக்கணும் ஸ்டேஷன்ல. அந்த இதுக்காகவே வந்து வருஷம் ஒவ்வொரு பட்ஜெட்ல இந்த ஃபண்ட் அலாட் பண்ணி செப்பரேட்டா லாஸ்ட் பட்ஜெட்ல நான் ஏடிஜி ஹெட் குவார்டர் இருக்கும்போது நான் நல்லா ஞாபகம் இருக்குது, கம்ப்ளீட்டா செப்பரேட்டா ஃபண்ட் தனியா கொடுத்தோம். எல்லா ஸ்டேஷன் கொடுத்தோம், எல்லா ஸ்டேஷன் கொடுத்தோம். நீங்க கேக்குறது வந்து வீகில் கேக்குறது வந்து செந்தில் சார் இருக்கும்போது அலாட்மெண்ட் பண்ணாங்க இன்ஸ்பெக்டர்களுக்கு. மாறி சார் வரல வீகில் வரல. என்ன இதுல ஒரு ப்ராப்ளம் சொல்றேன். என்ன ஆகுதுன்னா டோட்டல் கண்டம்னேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் இவங்க சிட்டில இருந்து கண்டம்னேஷன் அவ்வளவு பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க அலாட் பண்ணும்போது என்ன இருக்கும்னா அகைன்ஸ்ட் கண்டம்னேஷன் அலாட் பண்ணிருப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா கண்டம்னேஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய வண்டி போயிருக்கும். இவங்க கண்டம் பண்ணாதான் அவங்களுக்கு வண்டி வரும். ஸோ கண்டம்னேஷன் பண்ண புது வண்டிகள் ரீப்ளேஸ் ஆகும் பொழுது கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வரும். என்ன பொறுத்த வரைக்கும் மேட்டர் ஆஃப் ஒரு 3-4 இயர்ஸ்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா சார் குற்றவாளிகள் வந்து பென்ஸ்ல குட்கா கடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்தாங்க. சேலம் சிட்டில இருக்கக்கூடிய கண்டிப்பா காவலுக்கு வரும், கோல்படாதீங்க. இந்த மாதிரி சீஸ் பண்ற வெஹிக்கிள் வந்து நம்ம பர்பஸ் யூஸ் பண்றப்ப அது ஒரு ப்ரொபோசல் நினைக்கிறோம். சேலம் சிட்டில வண்டி கொஞ்சம் மாத்தி கொடுங்க சார். கொலை சம்பந்தமா வந்துட்டு வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து பண்ணிருக்கிறத ஒரு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பவாரியா கிரைம்ஸ் வந்து 1995 இருந்து 2005 வரைக்கும் நடந்தது. ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நடந்தது. நம்ம கண்டுபிடிச்சதே வந்து 2005 நடந்ததுக்கு தான் கிடைக்கும். அந்த எம்எல்ஏ உடைய மாட்டுக்கு அப்புறம் தான் இட் வாஸ் டிடெக்டட். ஸோ அது வரைக்கும் 10 வருஷம் அந்த அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. ஒரு கிரைம் பண்ணும் பொழுது அது யாரு பண்ணிருப்பா, என்ன எம்ஓ, அதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த எம்ஓ வந்து எங்களுக்கு இந்த ஈரோடு கலைகளில் இனிஷியல் அந்த சந்தேகம் இருந்தது, ரைட்? பட் அங்கே கிடைச்ச தடயங்கள், அதுக்கப்புறம் கிடைச்ச அந்த ப்ளஸ் சாட்சிகள், இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான அக்யூஸ்டை இப்போ பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கூலிப்படையை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம இப்ப வந்து கூலிப்படை வந்து வெரி 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 பேட் மினிமம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப கூலிப்படையில இந்த ஸ்டேட்ல பெருசா இருந்த மாதிரி இருக்காது. அது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு புரியல. சேலத்துல இருக்காங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ரீசன்ட்டா நடந்த மர்டர் அது ஓகே, அது ஒரு ஒன் இன்சிடென்ட். எக்ஸாம்பிள் சொல்றாங்க சார். சேலம் சிட்டியை பொறுத்த கிச்சிபாளையத்தோட க்ளோஸ்னா க்ளோஸ் சார். ஆனா இப்போ வந்து அக்யூஸ் சூப்பராக உள்ள இருக்காங்க. ஆனா அவங்க மேல 10 கேஸ் 15 கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல எப்படி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க போறீங்க? இது ஒரு நல்ல பாயிண்ட். இப்ப ஆக்சுவலா சரண்டர் பண்ணியாச்சு. எல்லா சிட்டிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, மேஜர் ஹீனஸ் அஃபென்சஸ் அதை சூஸ் பண்ணி கன்விக்ஷன் வாங்கக்கூடிய வழக்குகள் அதை சூஸ் பண்ணி ஒரு 1 இயர் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்ரையல் எடுத்து கன்விக்ஷன் கொடுத்துருவோம். எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டார்கெட் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது ஒரு 10 கேஸ் அந்த கிச்சிபாளையத்துல வந்து 10க்கு மேற்பட்ட, அதாவது 20 கேஸ் இருக்கும். ஒரு அவங்க தான் உருவாக்குறாங்க. சுத்தமிழ் சுந்தரங்க வந்துட்டு போறாருன்னா காரணம் இவங்க தான். இது எல்லாமே வந்து ஒரு டார்கெட் கொடுத்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா முக்கியமான வழக்குகளை எடுத்து டார்கெட் பண்ணி பண்ண சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் சவுத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னிபிகன்ட் ரிசல்ட். சவுத்துல வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு காவல் நிலையத்துல சுமார் 4 கொலை வழக்குகள் தொடர்ச்சியாக கன்விக்ஷன் வாங்கினாங்க. இல்ல இது சேரன்வாதி பகுதியில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலே வந்து ஒரு பயம், அந்த இது வரைக்கும் தொடர்ச்சியாக கொலை பண்ணவங்களுக்கே வந்து ஒரு பயம் கொடுத்துருச்சு. கைதிகளை பொறுத்த வரைக்கும் ரிமாண்ட் பிரிசனரா போகும்போதும் சரி, அண்டர் ட்ரையலா போகும்போதும் சரி, அவங்க ஒரு பயம் இருக்காது. கெத்து மாதிரி போவான்.
பட் ஒன்ஸ் கன்விக்ஷன் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அவன் உடனே ஃபுல்லாக உடஞ்சிருவான். ஸோ எங்களையும் அதே மாதிரி இப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணிருக்கிறது நீங்கள் கன்விக்ஷன் வாங்குற வரைக்கும் அவனுடைய ஆக்டிவிட்டி குறையாது. ஸோ எந்த ரவுடியாக இருந்தாலும் சரி, எந்த கூலிப்படியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹீனஸ் ரொம்ப டேஞ்சரஸ் யாராக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் பண்ணி அதை டார்கெட் பண்ணி பண்ணுங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ரைட், தேங்க்யூ. மாசம் வர்றீங்க, மாசம் எங்களை பார்த்து போங்க. கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை சிஎம்லாம் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிறைய சிஎம் வந்துட்டு போனப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மீட்டிங் வச்சது கிடையாது சார். போலீஸ் தரப்புல இந்த டைம் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணி ஒரு 10 மாசம் 11 மாசம் ஆச்சு இந்த போஸ்ட்ல. ஒரு கிரிப்புக்கு நம்ம கையில் எடுத்து வந்து அவங்கள்ட்ட மீட் பண்ணலாம். என்ன பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கு சொல்லணும்ல. பண்ண வந்து உங்களை அட்ரஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் அதை பண்ண போறேன், நான் இதை செய்ய போறேன். சார் இவரே கூப்பிட்டாலும் இவர் வேலையே இல்லை. அதனால வாஸ்து இருக்க சந்திச்சு எங்க சிவக்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இல்ல இன்டராக்ட் பண்ண சொல்றேன். நாங்க இன்ஃபேக்ட் நாங்க அடிக்கடி சொல்றோம், இப்போ பிரஸ் மீட் பண்ணுங்க, அவங்க ஃப்ரீயா சொல்லுங்க, ஒரு பைட்ஸ் கொடுங்க, ஒரு இன்சிடென்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே என்னன்னா போலீஸுடைய பிரஸ் மீட் பண்றது ஒரு சேலஞ்ச். நான் பேசும் பொழுது இல்ல சின்ன ஒரு வார்த்தை யாராவது யூஸ் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணா இது ஒரு நாளைக்கு வைரல் ஆகி நம்மளை கழுவி ஊத்துவீங்க. யாருமே இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, நாளைக்குலாம் இல்ல சார், செகண்ட் கல்வி ஊத்தக்கூடிய இன்ஸ்பெக்டர் யாருன்னு உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கு உங்களுக்கு தெரியாது. அடுத்தது ரெண்டாவது என்ன ஆகும்னா, ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏன் இந்த மேட்டர்லாம் எதுக்கு பிரஸ் சொல்றாங்க, இது வந்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்டது, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் மீடியாவுக்கு சொல்றாங்க, இத மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனம் வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால பல அதிகாரிகள் மீடியா ஃபேஸ் பண்றதில்லை. பட் நாங்க என்கரேஜ் பண்றோம், கண்டிப்பா பேசுங்க. whatever can be said transparently, கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா இது போடாதீங்க. சார் அவ்வளவுதான் சிம்பிள். அக்யூஸ் போட்டோ கொடுக்கிறதுல வெறும் இல்ல அது அதுவே என்ன சொல்றாங்க, லீகலா வசல என்ன கேக்குறாங்க, ஏன் அக்யூஸ் போடலாம் வருது, நீங்க ஐடி தட்டி டிஏ பரேட் நடத்தணும், நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கு. சார் மர்டர் கேஸ் ஓகே சார், மர்டர் கேஸ் ஓகே, திஃப்ட் கேஸ் சார், திஃப்ட் கேஸ் சார் சொந்த டிஏ பரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் இஷ்யூஸ் இருக்குது. ரைட்டா? ஓகே சார்.